இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள இலக்கண குறிப்போட தொகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர் மொத்தம் 3 இருக்குது. எத்தனை எத்தனை, விட்டு விட்டு, பாண்டம் பாண்டமாக. அடுக்குத்தொடர்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் அடுக்கி வரும். பிரித்தால் பொருள் தரும். எத்தனை எத்தனை தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் தரும். எத்தனை அது ஒரு தனி பொருள். எத்தனை விட்டு விட்டு அதுவும் தனித்தனியாக பொருள் தரும். பாண்டம் பாண்டமாக அதுவும் தனித்தனியாக பொருள் தரும். நீ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வினையெச்சம். வினையெச்சம் மொத்தம் 5 வினையெச்சங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஏந்தி, வெந்து, வெம்பி, எய்தி, இறைஞ்சி எல்லாமே ஈ ஊ அப்படின்னு வந்திருக்கு. ஈ ஊ அப்படின்னு இறுதியில் முடிஞ்சதுன்னா அது வினையெச்சம். ஏந்தி அந்த தீயை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். வெந்து எப்படி பிரிக்கலாம்? அந்த தூவை இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். வெம்பி எப்படி பிரிக்கலாம்? பி இப்பு கூட்டல் ஈ. எய்தி இத்து கூட்டல் ஈ. இறைஞ்சி இச்சு கூட்டல் ஈ. அதாவது இறுதி எழுத்தை நம்ம பிரிக்கும் போது ஈலையோ ஊலையோ முடிஞ்சதுன்னா அது வினையெச்சம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முற்றுமை. முற்றுமை அப்படின்னாலே முற்று பெற்று வரும். காலமும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க, அதனால் இதுக்கு பேர் முற்றுமை. காலமும் நேரமும் அப்படின்னு அப்படி அடுக்கிற மாதிரி அது பேர் எண்ணுமை. இதில் ஒரே ஒரு இது தான் வந்திருக்கு, காலமும், அதனால் இதுக்கு பேர் முற்றுமை. அடுத்ததாக உருவகம். உருவகம் மொத்தம் எத்தனை வந்திருக்கு பாருங்கள், 4 உருவகங்கள் வந்திருக்கு. முத்திக்கனி, பிறவி இருள், ஒளியமுது, வாழ்க்கை போர். முத்திக்கனி, பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, உருவகம்னா அந்த 2வதுலேருந்து நம்ம சொல்லி பார்க்கணும். 2வது முத்திக்கனியை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். முத்தி குட்டல் கனி. கனி போன்ற முத்தி, இருள் போன்ற பிறவி, அமுதம் போன்ற ஒளி, போர் போன்ற வாழ்க்கை அப்படின்னு அந்த 2வது சொல்லிருந்து எடுத்து போன்ற அப்படின்னு அது உருவகம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பண்புத்தொகை. நிறைய பண்புத்தொகை இருக்குது. தெள்ளமுது, கருங்குவளை, சென்னல், மூதூர் இதெல்லாம் பண்பை குறிக்கின்றது. மூதூர் முதுமை குட்டல் ஊர், சென்னல் செம்மை குட்டல் நெல், நல்லிசை நன்மை குட்டல் இசை, நன்பொருள், புன்புலம், தன்மணல், நல்லுரை, பைங்கிளி. பைங்கிளியை நம்ம எப்படி பிரிக்கலாம்? பசுமை குட்டல் கிளி. இந்நிலங்குருளை, கருமுகில், நற்றவம், வெண்குடை, இளங்கமுகு, இளமை குட்டல் கமுகு, நெடுநிலை, நெடுமை குட்டல் நிலை, முன்னீர், 3 குட்டல் நீர், பெருங்கை, மென்சினை. இது எல்லாமே பண்பை குறிக்குது. பண்பை குறிப்பதனால இது பண்புத்தொகை. அடுத்ததாக ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். குற்றமிலா, சிந்தாமணி, அமையா, தவிர்க்க ஒணா, தாவா. அதாவது ஈற்றெழுத்து மறைந்து வந்திருக்கு, கெட்டு வந்திருக்கு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இது குற்றமிலா அப்படின்னு வந்திருக்கக்கூடாது, குற்றமில்லாதன்னு வந்திருக்கணும். அந்த த கெட்டு குற்றமிலான்னு வந்திருக்கு. சிந்தாமணி அது சிந்தாத மணி, அந்த த கெட்டு வந்திருக்கு. அமையா, அமையாத, த கெட்டு வந்திருக்கு. தவிர்க்க ஒணா, தவிர்க்க ஒணாத, த கெட்டு வந்திருக்கு. தாவா, தாவாத, த கெட்டு வந்திருக்கு. அதனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நெக்ஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழி. நா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி சொல், அதுவே இலக்கண குறிப்பு தான். அடுத்ததாக 4ஆம் வேற்றுமை தொகை. அதாவது 4ஆம் வேற்றுமை உருபு தொக்கி வருவது 4ஆம் வேற்றுமை தொகை. செவிகள் உணவாக அப்படின்றது, செவிகளுக்கு உணவாக. கூ தொக்கி வந்துள்ளது. கூ என்பது 4ஆம் வேற்றுமை உருபு, அது மறைந்து வந்துள்ளது. தொகைனா தொக்கி, அதாவது மறைந்து வந்துள்ளது. அடுத்ததாக வினைத்தொகை. வினைத்தொகை என்னன்னா முக்காலத்தையும் காட்டும், ஆனால் அந்த சொல் மறைந்து வரும். மூடு பனி, மூடிய பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி. விரிமலர், விரிந்த மலர், விரிகின்ற மலர், விரியும் மலர். அடுபோர் எல்லாமே முக்காலத்தையும் காட்டும், ஆனால் அந்த சொல் மறைந்து வந்துடும். தாழ்ம்பூந்துறை, அதிர்குரல், வருமலை. வருமலை வந்த மலை, வருகின்ற மலை, வரும் மலை. அதிர்குரல் அதிர்ந்த குரல், அதிர்கின்ற குரல், அதிரும் குரல். அப்படி முக்காலத்தையும் அது சொல்லும், ஆனால் அந்த
சொல்லக்கூடிய அந்த இது வந்து மறைந்து வரும். அதனால் இது வந்து வினைத்தொகை. செய்கோளம், கொல் யானை, குவிமொட்டு, முழங்கிசை, இமிழிசை, இது எல்லாமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இமிழிசை இலக்கண குறிப்பு வினைத்தொகை. நெக்ஸ்ட்டு பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர் வந்து ஆடுங்கிளை அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். அடுத்ததாக உரிச்சொற்றொடர். சால உருதவ நனிக்கூர் களி மா, இது எல்லாமே உரிச்சொற்கள். தடவரை, உருப்பொருள், மாக்கடல், கடிகமல், மாக்கால், இது எல்லாமே உரிச்சொற்றொடர்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து தொழிற்பெயர். மொத்தம் 2 தொழிற்பெயர்கள் இந்த புக்கில் இருக்குது. நிறுத்தல், ஆக்கல், தல், அல் அப்படின்னு முடிஞ்சாலே அது வந்து தொழிற்பெயர். அடுத்ததாக எண்ணும்மை. எண்ணுறது மாதிரி வந்துன்னா அது எண்ணும்மை. நீரும் நிலமும் அப்படின்னு நம்ம எண்ணலாம். 2 ஒன்றா இருக்குது. நீரை பற்றியும் சொல்லியிருக்காங்க, நிலத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. உடம்பும் உயிரும் 2 ஒன்றா இருக்குது. அதனால் எண்ணும்மை. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் 2 ஒன்றா இருக்குது. பண்பும் அன்பும் 2ஐயும் சொல்கிறாங்க. அதனால் இது வந்து எண்ணும்மை. அடுத்ததாக இனமும் மொழியும், பூவையும் குயில்களும். இதில் வந்து பூவை அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா நாகனவாய் பறவை. நாகனவாய் பறவைக்கு தான் பூவை அப்படின்னு பொருள். முதிரையும் சாமையும் வரகும், இதில் 3 சொல்லியிருக்காங்க. 3 என்றது மாதிரி வந்திருக்கு. அதனால் எண்ணும்மை. வாயிலும் ஜன்னலும், இது எல்லாமே எண்ணும்மைகள். அடுத்ததாக வினையால் அணையும் பெயர். கொடுத்தோர், சொன்னோர், உணர்ந்தோர், அறிவார், வல்லார், மகிழ்ந்தோர். வினையால் அணையும் பெயர்னா வினையை சொல்லாமல் அந்த வினையை செய்தவரை சொல்கின்றது. கொடுத்தோர், கொடுத்தல் அது சொல்லலை, கொடுக்கிறத சொல்லலை. கொடுத்தல் அப்படிங்கிற வினையை சொல்லாமல் கொடுத்தோர், அதாவது கொடுத்தவங்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. கொடுத்தோர், சொன்னோர், உணர்ந்தோர், அறிவார், வல்லார், மகிழ்ந்தோர் அப்படின்னு அந்த செயலை, அதாவது அந்த வினையை செய்தவரை வந்து கூறுவதனால இது வந்து வினையால் அணையும் பெயர். அடுத்ததாக 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. முதல்ல வந்து 2ஆம் வேற்றுமை உருபு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. காய்குலை கமுகு, காய்குலை கமுகு. பூக்கொடி வள்ளி முத்து தாமம், அதாவது இது எப்படி வேணும்னா முத்து தாமம்னா முத்தை உடைய தாமம் அப்படிங்கிற பொருளில் வரும். பூக்கொடி வள்ளினா பூவை உடைய, பூக்கொடியை உடைய வள்ளி, பூக்கொடியை உடைய வள்ளி, ஐ உடைய அப்படின்னு 2ம் சேர்ந்து வந்துன்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. காய்குலை கமுகுனா காய்குலையை உடைய கமுகு. கமுகு என்பது பாக்கு மரத்தை சொல்கிறது. அந்த ஐயும் ஒரு உடையவும் சேர்ந்து வரும்போது அது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்ததாக ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுனா ஏவுதல் பொருளில் வரும். மாற்றுமின், பரப்புமின், அதாவது மின் அப்படிங்கிறது வந்து பன்மையை சொல்லுது. ஏவல் வினைமுற்று. மாற்றுமின், பரப்புமின், இது எல்லாமே ஏவல் வினைமுற்று. அடுத்ததாக 2ஆம் வேற்றுமை தொகை. முதல்ல 2ஆம் வேற்றுமை உருபு நம்ம பார்த்தோம். ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. பாங்கறிந்து, பாங்கை அறிந்து. கரைபொருள், கரையை பொரு. முத்துடை தாமம், முத்துடை, அது வந்து ஐ வந்து வந்திருக்கு. அதனால் எல்லாமே 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்ததாக உவம உருபு. உவம உருபு அப்படின்னு சொன்னாலே போல அப்படிங்கிறது வந்து உவம உருபு. இந்த போல இது எல்லாமே வெளிப்படையாட்டு வந்தனா அது வந்து உவம உருபு. பொன்னே போல், போல் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால் இது உவம உருபு. அடுத்ததாக உவமை தொகை. உவம உருபுனா போல் வந்து வெளிப்படையாக வரணும். உவமை தொகைனா அந்த உவம உருபு வந்து மறைந்து வந்திருக்கணும். மலர்கை, மலர், மலர் போன்ற கை, மலர் போன்ற கை, போன்ற வந்து மறைந்து வந்துள்ளது. மறைமுகம், மறை அப்படிங்கிறது தாமரையை குறிக்கின்றது. தாமரை போன்ற முகம், போன்ற அது வந்து மறைந்து வந்துள்ளது. இதில் வரலை. அதனால் உவமை தொகை. தொகைனா தூக்கி வருதல், மறைந்து வருதல். தேமாங்கனி, தேமா போன்ற கனி, தேமாங்கனி, தேமா போன்ற கனி. அப்போ அது அந்த மா, தேமாங்கனி, அதாவது வந்து ஐ அந்த உவம உருபு,
அதாவது போன்ற அப்படிங்கிற உவம உருபு, போன்ற, போல் அப்படிங்கிற உவம உருபு வந்து மறைந்து வந்தால் அது வந்து உவமை தொகை. அடுத்ததாக உம்மை தொகை. வில் வால் பாருங்கள், வில்லும் வாலும் அப்படின்னு வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தால் அது எண்ணுமை ஆயிருக்கும், எண்ணுறது பொருளில் வந்திருக்கும். உம்மை தொகைனா வில்லும் வாலும், அந்த வந்து மறைந்து வந்துள்ளது, அதனால் உம்மை தொகை. வந்து மறைந்து வந்துள்ளதால் உம்மை தொகை. அடுத்ததாக எதிர்மறை தொழிற்பெயர். ஏற்கனவே நம்ம தொழிற்பெயர் பார்த்தோம், தல் அல்னு வந்துன்னா தொழிற்பெயர். அதுவே மை அப்படின்னு முடிஞ்சுன்னா அது வந்து எதிர்மறை தொழிற்பெயர். விதையாமை, உரையாமை, இது எல்லாமே எதிர்மறை தொழிற்பெயர்கள். அடுத்ததாக பெயரெச்சம். மன்னிய, ஓங்கிய. ஏற்கனவே பார்த்தோம் வினையெச்சம். ஊல முடிஞ்சுன்னா அது வந்து வினையெச்சம். பெயரெச்சம்னா ஆல முடிஞ்சுன்னா அது பெயரெச்சம். மன்னிய, அந்த ஏவை எப்படி பிரிக்கலாம்? ஈ கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். ஆல முடிஞ்சதுனால அது பெயரெச்சம். ஓங்கிய, அதை எப்படி பிரிக்கலாம்? ஏவை ஈ கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம், அதனால் அது வந்து பெயரெச்சம். அடுத்ததாக சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடைனா ஈல முடிஞ்சதுனால இது வந்து சொல்லிசை அளபடை. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வெறி, நிலைய, களைய, அது எல்லாமே சொல்லிசை அளபடை. சொல்லிசைனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. மூன்றாம் வேற்றுமை உருவு என்னது? ஆள். ஆள் வந்து மறைந்து வந்திருக்கும். மலர் கண்ணி, மலரால் ஆன கண்ணி. அப்போ மலரால் கண்ணி, அப்போ ஆள் வந்து மறைந்து வந்துள்ளது. அடுத்ததாக ஆறாம் வேற்றுமை தொகை. அது அப்படிங்கிறது மறைந்து வந்துள்ளதால் அது வந்து ஆறாம் வேற்றுமை தொகை. எருத்தது கோடு அப்படின்னு வரணும். எருத்தது கோடு. பிடியது பசி, பிடியது பசி. பிடினா யானையை குறிக்கின்றது. பிடி அப்படிங்கிறது வந்து யானையை குறிக்கக்கூடிய சொல். பிடியது பசி, பிடியது பசி. அது அப்படிங்கிற உவம உருபு வந்து மறைந்து வந்துள்ளது. அடுத்ததாக இடைக்குறை. கொடியனார் அப்படிங்கிறது இடைக்குறை. கொடியனார் இடைக்குறை. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து செய்யுளிசை அளபடை. குலாத்து, அது வந்து செய்யுளிசை அளபடை. ஆல வந்திருக்கு. குலாத்து ஆல வந்தால் செய்யுளிசை அளபடை. இய அப்படின்னு முடிஞ்சுன்னா இய அப்படின்னு முடிஞ்சுன்னா அது வந்து சொல்லிசை அளபடை. அடுத்ததாக இலக்கண போலி. வாயில், அது வந்து இலக்கண போலி. வாயில் அப்படிங்கிறது இலக்கண போலி. அடுத்ததாக வியங்கோல் வினைமுற்று. ஆக்குக, போக்குக, நோக்குக. க, இய, இயர் அதெல்லாம் முடிஞ்சுதுன்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று. க, இய, இயர் அதெல்லாம் முடிஞ்சுதுன்னா வியங்கோல் வினைமுற்று. அதாவது இது என்னென்ன பொருள்களில் வரும்னா வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், விதித்தல் ஆகிய 4 பொருள்களிலும் வந்தால் அது வந்து வியங்கோல் வினைமுற்று. அடுத்ததாக செய்யும் எனும் வினைமுற்று. செய்யும் எனும் வினைமுற்று, அது வந்து அதிலே இருக்கு பாருங்க. பொலிக்கும், அது வந்து செய்யும் அப்படிங்கிற வினைமுற்று. அடுத்ததாக பலவின்பால் அக்ரிணை வினைமுற்று. பலவின்பால் அக்ரிணை வினைமுற்று. அன்பின, இது வந்து பலவின்பால் அக்ரிணை வினைமுற்று. இது வந்து அக்ரிணை பொருள். பலவின்பால், பலவின்பால் அக்ரிணை வினைமுற்று அன்பின. அவ்வளோதான் நம்ம 9ஆம் வகுப்பில் உள்ள இலக்கண குறிப்போட தொகுப்பை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.